Hi friends, welcome to Winnex Class Academy. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Winnex Class Academy வந்து ஜூன் 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து நம்ம பார்ட் 1 அதுதான் பார்க்க போறோம். ஓகேங்களா? நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து Winnex Class Academy யூடியூப் சேனல் பார்க்குறீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பார்த்தோம்னா இந்தியாவின் புதிய முப்படை தலைமை தளபதியாக பொறுப்பேற்று கொண்டவர் யார் அப்படினு பார்த்தோம்னா ஜெனரல் என்.எஸ். ராஜா சுப்ரமணி. ஓகேங்களா? இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். ஓகே, இதுக்கு ஃபஸ்ட்டு யார் இதனுடைய முப்படை தலைமை தளபதியாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிபின் ராவத் அவங்க இருந்தாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அனில் சௌகான் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. இப்போ யார் புதுசாக வந்து முப்படை தலைமை தளபதியாக நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனரல் என்.எஸ். ராஜா சுப்ரமணி அவர்கள். ஓகேங்களா? இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். சிவகங்கை மாவட்டம் சோழபுரத்தில் எந்த குறிப்பிட்ட நீர்நிலையில் 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, எட்டிச்சேரிக்குளம். ஓகேங்களா? சிவகங்கை மாவட்டம் சோழபுரத்தில் எந்த ஒரு குறிப்பிட்ட நீர்நிலையில் 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இதெல்லாம் நமக்கு யூனிட் 6, அதாவது என்னது இந்த தமிழ்நாடு வரலாறு அப்படிங்கிற இதில் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்க வேண்டிய கொஷின். இது வந்து ஒன்று பொறுத்துக்க கேட்கலாம், இல்லை கூற்றுகளில் வந்து நமக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, பின்வரும் இயக்கங்களில் எது வந்து கடலூர் அஞ்சலை அம்மாளுடன் தொடர்புடையதில்லை? அப்போ அஞ்சலை அம்மாள் எந்தெந்த போராட்டத்துலலாம் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சாதான் எதில் அவங்க இன்வால்வ் ஆகலை அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா அவங்க வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில், தனிநபர் சத்தியாகிரகத்தில், நீல்சிலை சத்தியாகிரகத்தில் இதிலெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. எதில் வந்து அவங்க இன்வால்வ் ஆகலை அப்படின்னு பார்த்தோம்னா கிளாபத் இயக்கத்தில் தான் வந்து யார் கடலூர் அஞ்சலை அம்மாள் அவங்க வந்து இன்வால்வ் ஆகலை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஜன்ஜாதிய கரிமா உற்சவ் ஓகேங்களா பின்வரும் எந்த காலகட்டத்தில் கொண்டாடப்படுகிறது? இதுக்கான சரியான விடை என்னென்னா 10 மே to 9 ஜூன் 2026 வரை. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஜன்ஜாதிய கரிமிய உற்சவ் அப்படிங்கிறத வந்து கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு. சிங்கப்பூர் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டை பிரிவில் சாம்பியன் வென்ற இந்திய துணை எது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லஷ்யா சென், கீதா ஸ்ரீகாந்தா, அப்படி இல்லை சாத்விக் சாய்ராஜ் ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டியா, ஹெச்எஸ் பிரணாய், இல்லை பிரியன்சி ராஜாவத்தா, இல்லை ஷாய் பிரணீத் அண்ட் சமீர் வருவானா? இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா சாத்விக் சாய்ராஜ், பிரியன்சி சாய்ராஜ் ராங்கி ரெட்டி அண்டு சிராக் செட்டி. இதுதான் வந்து இதுக்கான சரியான விடை. நமக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எப்படி வந்து எங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்பாங்கன்னு பார்த்தோம்னா இதில் இந்த நேம் கொடுத்துட்டு நமக்கு இவங்க வந்து பேட்மிண்டனோட தொடர்புடையவர்களா, இல்லை வந்து செஸ்ஸோட தொடர்புடையவர்களா, இல்லை கிரிக்கெட்டோ, இல்லை ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் கேம்ஸ் கொடுத்துட்டு வலு தூக்குதல், குத்துச்சண்டை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இதில் எதில் இந்த நேம் உள்ளவங்க வந்து இன்வால்வ் ஆகிறாங்க அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. இப்போ நமக்கு துளசிமதி முருகேசன் அவங்க ரிலேட்டடாக நமக்கு குரூப் 2 எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ இது மாதிரி நேம் வந்து இம்பார்ட்டன்ட், யாராவது நமக்கு இந்தியா சார்பாக வந்து யாராவது வென்றிருந்தாங்கன்னா அவங்க நேமு, அவங்க எந்த விளையாட்டில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். பின்வரும் அமைப்புகளில் எது வந்து ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி திட்டத்தின் ஒரு கூட்டாளி அல்ல? ஓகேங்களா? இந்த ஜேம்ஸ் வெப் அந்த விண்வெளி தொலைநோக்கி அப்படிங்கிறது வந்து நமக்கு எங்கே வந்து இந்த ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி அப்படிங்கிறது வந்து வச்சுருக்காங்கன்னா நமக்கு அந்த பிரபஞ்சத்தில் L2 பாயிண்ட் அப்படிங்கிறதுல தான் வந்து என்னது இந்த ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி அப்படிங்கிறது. இந்த ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி வந்து இந்த பிரபஞ்சத்தில் இந்த நட்சத்திர துகள்கள் அதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியது எல்லாத்தையும் வந்து நமக்கு ஒரு ஃபோட்டோ மாதிரி அப்சர்வ் பண்ணி கொடுக்கறது என்னது இந்த ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி. ஓகேங்களா? இதில் வந்து யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய வானூர்தியியல் மற்றும் விண்வெளி நிர்வாகம், அதாவது நாசா, அதுக்கப்புறம் ஐரோப்பிய விண்வெளி முகமை, கனடிய விண்வெளி முகமை, இவங்க எல்லாமே இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இதில் வந்து யார் இன்வால்வ் ஆகலை அப்படின்னா ஜப்பான் விண்வெளி ஆய்வு முகமை தான் வந்து என்னது இதில் வந்து இன்வால்வ் ஆகாதவங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 7th கொஷின். பண்டைய தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட குவார்ட்ஸ் வீரக்கல் 1 எந்த கோயில் தளத்தில் கண்டு எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து அரியநாச்சி அம்மன் கோயில். ஓகேங்களா? அப்போ தமிழ் பிராமி எழுத்துக்கள் ரிலேட்டடான கொஷின்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து குவார்ட்ஸ் வீரக்கல் 1 எந்த கோயில் தளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா அரியநாச்சி அம்மன் கோயில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரயில்வே ஜோன்ஸ். இந்த ரயில்வே ஜோன்ஸும் வந்து நமக்கு
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு ஒவ்வொன்றும் எந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, இப்போ வடக்கு ரயில்வே எங்கே இருக்குது, தெற்கு ரயில்வே எங்கே இருக்குது, கிழக்கு எங்கே, மேற்கு எங்கே, அதேமாரி வடமேற்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு, வடகிழக்கு, அதேமாரி வடக்கு மத்திய ரயில்வே, இந்த மாதிரி நிறைய அந்த 18 ஜோன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து 15வது ரயில்வே மண்டலமாக எதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தென்மேற்கு ரயில்வே தான் வந்து என்னது 15வது ரயில்வே மண்டலமாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதே 16வது ரயில்வே மண்டலமாக எது அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா மேற்கு மத்திய ரயிலும். இதே 17வது ரயில்வே மண்டலமாக வந்து மெட்ரோ ரயில்வே கொல்கத்தாவும். இதே 18வது ரயில்வே மண்டலமாக வந்து தென்கிழக்கு கடற்கரை. ஓகேங்களா. இந்த விசாகப்பட்டினம் இருக்குல்ல, அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதேமாரி இந்த ரயில்வே மண்டலம் வந்து நமக்கு இது வந்து தென்மேற்கு ரயில்வே, தென்கிழக்கு ரயில்வே அப்படின்னும் கேட்கலாம். இது எத்தனாவது அப்படின்ட்டும் கேட்கலாம். ஆனால் நமக்கு இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது எல்லாம் எப்படின்னா, இந்த தென்மேற்கு ரயில்வே அப்படிங்கிறது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, தென்கிழக்கு கடற்கரை அப்படிங்கிற ரயில்வே எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் வந்து இந்த விசாகப்பட்டினத்தில் இருக்கிறது வந்து என்ன பண்ணாங்க, ஓப்பன் பண்ணாங்க. அதனால் இது ரிலேட்டடான கொஷின் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு ரயில்வே ஜோன்ஸும் எந்த பிளேஸுங்கிறத நல்லா பார்த்துக்கிடுவாங்க. ஓகேங்களா. இதுக்கான ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு சரியான கூட்டை தேர்ந்தெடுக்க. ஓகே, இப்போ பி மோகனா உச்சநீதிமன்ற வரலாற்றில் 12வது பெண் நீதிபதி ஆவார். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டிலிருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண். அதேமாரி உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க வந்து முதல் பெண் வழக்கறிஞர் கிடையாது. இதுக்கு முன்னாடி யாருன்னா இந்து மல்கோத்ரா அவர்கள் தான் வந்து என்னது உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் வழக்கறிஞர். அதாவது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டைரெக்டாக வந்து ஒரு அட்வொகேட்டாகவே இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, உச்சநீதிமன்ற அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஒரு ஜட்ஜாக வந்து போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் அந்த மாதிரி போனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்து மல்கோத்ரா அவர்கள் போயிருக்காங்க. இப்போ வந்து செகண்டாக யார் போயிருக்காங்கன்னா வி மோகனா. இந்த வி மோகனா அப்படிங்கிறவங்களும் யாருன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். ஓகேங்களா. தமிழ்நாட்டு கோவையை சேர்ந்தவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். நேத்ரா A2000 குறித்து சரியான கூற்று அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி. இது வந்து 12 நானோமீட்டர் தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட ஒரு ஹெட்ஜ் ஏஐ ஷாக். ஓகேங்களா. 12 நானோமீட்டர் தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட ஒரு ஹெட்ஜ் ஏஐ ஷாக் தான் வந்து என்னது இந்த நேத்ரா A2000. ஓகேங்களா. இப்போ இந்த ஏஐ ரிலேட்டடான ஏதாவது நியூ ஆப்ஸோ இல்லை நியூ அப்டேட்ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று பொறுத்துகளையோ இல்லை கூற்றுலையோ நமக்கு கண்டிப்பாக இது ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பின்வருவற்றில் எது வந்து ருத்ரா M2 பற்றிய சரியான கூற்று அல்ல. இது இந்தியாவிலேயே உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டதுன்னா ஆமாம். அதேமாதிரி இது வந்து என்னது ஒரு வான்வழி தரை ஏவுகணை. இது இந்திய விமானப்படையுடன் இணைந்து சோதிக்கப்பட்டது. இது ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை அப்படிங்கிறது மட்டும்தான் என்னது சரியான கூற்று அல்ல. இப்போல்லாம் நிறைய மிசைல்ஸ் வந்து நமக்கு இது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த மிசைல்ஸ் ரிலேட்டடாக வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மந்த்து கூட என்னது ஒரு மிசைல்ஸ் வந்து இது பண்ணாங்க. அப்புறம் ஒவ்வொரு இதுலேயும் வந்து என்னென்ன மிசைல்ஸ் விட்டாங்க, அது வந்து வான்வழி தரை ஏவுகணையா இல்லை தரை ஏவுகணையா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு அகத்தியமலை உயிர்கோள காப்பகம். மொத்தம் நமக்கு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலது இருக்கும். அதேமாரி என்னது பயோடைவர்சிட்டி சைட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பயோடைவர்சிட்டி அந்த உயிர்கோள காப்பகத்தில் மொத்தம் 18 உயிர்கோள காப்பகம் இருக்கும். அதில் வந்து 11 வந்து யுனெஸ்கோவால் வந்து அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி நம்ம தமிழகத்தில் வந்து எங்கெங்கே உயிர்கோள காப்பகம் இருக்குது அப்படின்றதும் வந்து கேட்டிருக்கிறாங்க. நமக்கு நீலகிரியில் வந்து இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அகத்தியமலை ரிலேட்டடாக இதில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, அகத்தியமலை உயிர்கோள காப்பகத்தில் வசிக்கும் மிக பழமையான பழங்குடி சமூகங்களில் ஒன்று. ஓகேங்களா. நமக்கு நீலகிரியில் மன்னார் வளைகுடாவில் இந்த அகத்தியமலையில் வந்து உயிர்கோள காப்பகம் இருக்குது. இது அகத்தியமலை உயிர்கோள காப்பகத்தில் வசிக்கும் மிக பழமையான பழங்குடி சமூகங்களில் ஒன்று எதுன்னு பார்த்தோம்னா இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. ஏ கணிகரன். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் செம்மொழி நாள் என்பது அதிகாரப்பூர்வமாக கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா. இந்த ஜூன் 3 தான் வந்து என்னது செம்மொழி தினம். அதே நாளில் வந்து இன்னொரு நாளும் வந்து அந்த ஜூன் 3ஆம் தேதி கொண்டாடுவாங்க. அதேமாரி அந்த ஜூன் 3 யாருடைய பிறந்த நாள் இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை முதன்மையாக எவ்வகையாக வகைப்படுத்தப்படுகிறது. இது வந்து நீண்ட தூர தரைவான் ஏவுகணை அமைப்பா, இல்லை நீண்ட தூர வான்வான் ஏவுகணை அமைப்பா, இல்லை இடைதூர தரைவான் ஏவுகணை அமைப்பா, இல்லை இடைதூர வான்வான் ஏவுகணை அமைப்பான இது வந்து நீண்ட தூர தரைவான் ஏவுகணை அமைப்பு. ஆப்ஷன் ஏ. ஓகே, உலகின் மிகப்பெரிய உயிருள்ள
பவள காலனி சமீபத்தில் லட்சத்தீவின் எந்த தீவுக்கு அருகில் கண்டுபிடிக்கப்பட்டு? ஓகேங்களா, இந்த பவளப்பாறை ரிலேட்டட் அதெல்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த உலகின் மிகப்பெரிய உயிருள்ள பவள காலனி சமீபத்தில் லட்சத்தீவின் எந்த தீவுக்கு அருகில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஆப்ஷன் வந்து சி, கட்ம தீவு. ஓகேங்களா, இப்போ இந்த எல்னினோனால என்னென்ன அஃபெக்ட் ஆகிருக்குது, அதேமாரி இதனால் இந்த கடலில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்குது, இது மாதிரிலாம் நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்லையும் இம்பார்ட்டன்ட், ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்லையும் வந்து கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாகவும் நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்தியாவின் முதல் மாதிரி எல்லை கிராம திட்டம் எந்த கிராமத்தில் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ டெம்சோக், ஆப்ஷன் பி கார்கில், ஆப்ஷன் சி சுமர், ஆப்ஷன் டி லே. ஓகேங்களா, இந்த முதல் மாதிரி எல்லை கிராம திட்டம் எந்த கிராமத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆப்ஷன் சி சுமர். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் 100வது ராம்சார் தலமாக எந்த சதுப்பு நிலம் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜெய்பிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம். ஓகேங்களா, அப்போ நம்ம இந்தியாவில் வந்து எத்தனாவது இது வரைக்கும் எவ்வளவு ராம்சார் தலம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, கடைசியாக என்ன கொண்டு வந்தாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக இது வரைக்கும் 20 ராம்சார் தலங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த 20 எது எந்தெந்த பிளேஸ்ன்னு நம்ம பார்த்துக்கணும். அதேமாதிரி உலகிலே வந்து யார் அதிகமாக ராம்சார் தலம் கொண்டு இருக்காங்க, அது வந்து ஏரியா வைஸ் யார், எண்ணிக்கை வைஸ் யார், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். அதேமாதிரி ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நமக்கு பொருத்துகளையோ இல்லை வந்து இது பறவைகள் சரணாலயமா விலங்குகள் சரணாலயமா அந்த மாதிரி கொடுத்துட்டு இது எந்த பிளேஸோ அந்த மாதிரி நமக்கு கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேங்க, இந்திய சதுரங்க வரலாற்றிலே மதிப்புமிக்க நார்வே செஸ் பட்டத்தை வென்ற முதல் இந்திய கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா CR பிரக்ஞானந்தா. ஓகேங்களா, அடுத்து வந்து நமக்கு என்னது செஸ் ஒலிம்பியாட் இந்த செப்டம்பர் மந்தில் வந்து வரப்போது. அந்த செஸ் ஒலிம்பியாட்லேயும் வந்து என்னது இவங்க இன்வால்வ் ஆகிறாங்க. அப்போ இந்த செஸ் ஒலிம்பியாட் ரிலேட்டடாக யார் யார் இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த வருஷம் ரிலேட்டடாக யாரெல்லாம் வந்து இந்த செஸ்ஸில் வந்து யாரெல்லாம் எதெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து பார்த்துக்கணும். நமக்கு ஒன்று அந்த வின் பண்ண இது கேட்கலாம், அப்படி இல்லைன்னா எப்படி கேட்கலான்னு பார்த்தோம்னா இந்த நேம் கொடுத்துட்டு இப்போ பிரக்ஞானந்தா எதனுடன் தொடர்புடையவர், குகேஷ் எதனுடைய தொடர்பு, திவ்யா தேஷ்முக், குனேர் ஹம்பி இவங்களாம் ரீசெண்டாக வந்து எதுலையாவது வந்து வின் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். PMKVY பிரதான் மந்திரி கிருஷி விகாஸ் யோஜனான்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா. இது வந்து என்னென்னா பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து கௌஷல் அப்படின்னா அந்த கௌஷல் விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது வந்து என்னது திறன் பயிற்சி ரிலேட்டடானது. அப்போ PMKVY திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னென்னா தொழில்துறைக்கு தேவையான திறன் பயிற்சியை வழங்குதல். ஓகேங்களா, அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படிங்கிறது வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அதேமாதிரி நிறைய ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து 10 இயர்ஸ் ஆகிருக்கும், 15 இயர்ஸ் ஆகிருக்கும், இல்லை ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து 5 இயர்ஸ் டார்கெட் வச்சு முடிச்சுட்டு அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்கீம்லாம் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 20வது கொஷின் நிலையான விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக பொள்ளாச்சியை சேர்ந்த விவசாயியான வள்ளுவன் அப்படிங்கிறவரை எந்த அமைப்பால் மண் சாம்பியன் என அங்கீகரிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா சரியான விட ஆப்ஷன் பி உணவு மற்றும் வேளாண் அமைப்பு தான். அந்த FAO தான் என்ன பண்ணியிருக்குது, நிலையான விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக பொள்ளாச்சியை சேர்ந்த விவசாயியான வள்ளுவன் அவரை வந்து மண் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 21 தமிழ்நாட்டில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய்க்கு முக்கிய பங்காற்றும் வரி எது? வருமான வரி மற்றும் நிறுவன வரியா, இல்லை SGST ஸ்டேட் GST மற்றும் விற்பனை வரியா, சுங்கவரி மற்றும் கலால் வரியா, முத்திரைத்தாள் கட்டணம் மற்றும் பதிவு கட்டணம்னா இதுக்கான சரியான விட ஆப்ஷன் பி ஸ்டேட் GST மற்றும் விற்பனை வரி. ஓகேங்களா, அப்போ அந்த வரி ரிலேட்டடாக எது வந்து நமக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 2035ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவின் குறைக்கடத்தி துறைக்கான இலக்கு மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 120லேருந்து 150 பில்லியன் டாலர். அவளை வந்து டார்கெட் வந்து 2035க்குள்ளே நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இப்போ ரீசெண்டாக விக்சித் பாரத்தை பற்றி அடிக்கடிக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. அது விக்சித் பாரத் 2047 வந்து அதனுடைய இலக்கு. அப்போ அந்த விக்சித் பாரத் அதேமாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து $1 பில்லியன் வந்து நம்ம வந்து 2030க்குள்ளே வந்து 1 ட்ரில்லியன் வந்து நாங்கள் வந்து அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்றத சொன்னாங்க. இப்போ ரீசன்ட் கவர்மெண்ட் வந்து அவங்க ஒரு டார்கெட்டை சொல்லியிருக்காங்க, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு 2026 அதாவது 2026ஆம் ஆண்டிற்கான மான் பகதூர் சிங் லகக் சம்மன் விருது பெற்ற எழுத்தாளர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி பெருமாள் முருகன்.
ஓகே நெக்ஸ்ட்டு பிரெஞ்சு ஓப்பன் ஆண்கள் ஒற்றை பிரிவு பட்டத்தை வென்றவர் யாருன்னு பார்த்தா அலெக்சாண்டர் ஸ்வரவ். ஓகேங்களா, பிரெஞ்சு ஓப்பன் ஆண்கள் ஒற்றை பிரிவு பட்டத்தை வென்றவர் அலெக்சாண்டர் ஸ்வரவ். ஓகே நெக்ஸ்ட்டு காசிரங்கா தேசிய பூங்காவில் பின்வரும் நீர்ப்பாலூட்டிகளில் எது காணப்படுகிறது? அதாவது டுகாங்கா, அதாவது கடல் பசுவா, இல்லை நீல திமிங்கலமா, கங்கை ஆற்று டால்பினா, இல்லை கடல் நீர்நாயா அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான சரியான விட ஆப்ஷன் சி கங்கை ஆற்று டால்பின். ஒரு கொஷினில் இது மாதிரி பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. எந்த பூங்காவில் இல்லை எந்த விலங்குகள் சரணாலயத்தில் என்ன விலங்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு, இல்லை எது அதிகமாக காணப்படுது, அது மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் ரீசெண்டாக ஏதாவது நியூஸ் பேப்பரில் வந்துச்சுன்னா அது ரிலேட்டடான பூங்காவோ இதோன்னா அங்கே என்ன பாலூட்டியோ இல்லை என்ன பறவை அங்கே ஃபேமஸ்ஸு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிஇபி அப்படிங்கிற எழுத்தினுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான சரியான விடை தொடர் செயலிழப்பு ஒழிப்பு திட்டம் தான் என்னது இந்த ஆர்டிஇபி. ஓகே நெக்ஸ்ட்டு 27 கொஷின் பிடாரி ஏககிரி கல்வெட்டு எந்த வரலாற்று காலத்தை சார்ந்தது? பல்லவ காலமா, பாண்டிய காலமா, சோழ காலமா, இல்லை விஜயநகர காலமா? இதுக்கான சரியான விடை இந்த பிடாரி ஏககிரி கல்வெட்டுக்கு என்னது ஆப்ஷன் சி சோழ காலம். ஓகே சுழற்சி மின்னோட்டங்களை கட்டுப்படுத்த ஆராய்ச்சியாளர்கள் எந்த புதிய முறையை கண்டறிந்துள்ளனர்? மின்புலங்கள், அதாவது லைட்டா, இல்லை சவுண்ட் அலைகளா, இல்லை காந்த சுருள்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஒலி அலைகள். ஓகே பின்வருவற்றில் யமுனை ஆற்றின் மிக நீளமான துணை ஆறு எது அப்படின்னு பார்த்தோம்னா டோன்சாரா, சம்பலாரா, பெட்வாரா, கென்னாரான்னு பார்த்தோம்னா யமுனை ஆற்றின் மிக நீளமான துணை ஆறு அப்படிங்கிறது சம்பலாரா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 30 கொஷின் சிங்கப்பெண் சிறப்பு படை குறித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஓகேங்களா, சிங்கப்பெண் சிறப்பு படை 2026 ஜூன் 10 அன்று சென்னையில் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா, இது சரிதான். தொழில்நுட்பம் சார்ந்த கண்காணிப்பு மூலம் பெண்களின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதே இதன் நோக்கம்தான். அதேமாதிரி பெண்கள் பாதுகாப்பிற்காக ட்ரோன் மூலம் ரோந்து செல்லும் முறை இந்தியாவில் முதல் முறையாக அறிமுகப்படுத்துகிறது. இதுவும் கரெக்டு தான். அப்போ ரீசெண்டாக என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க அதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட் இப்போ ஆதி திராவிடர் மற்றும் நலத்துறை சமூக நலத்துறைன்னு பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா மகளிருடைய விடியல் பயணம் மகளிர் பயணம்னு மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த காலை உணவு திட்டம் இப்போ கொண்டு வரும்போது காமராசர் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த நான் முதல்வன் திட்டத்தை திறன் மேம்பாடு திட்டம். அப்போ எதுக்கெல்லாம் நேம் சேஞ்சஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் புதுசாக கொண்டு வராங்க, ஏதாவது ஆப் ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா, அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே தேங்க்யூ.